டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் ஐபிபிஏ கிளர்க் ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இந்த டைரக்ஷன் அண்ட் சென்ஸ் டெஸ்ட் டைரக்ஷன் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டினில் சேர்ந்து பெரிய கொஸ்டினாக இருக்கும். இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி இருக்குது. பட் மேலே டைரக்ஷன்ஸ் பாருங்கள் 75, 76, 77. ஸோ ஒன்று கரெக்டாக வரைஞ்சிட்டோன்னா எனக்கு இதில் 3 கொஸ்டின்ஸை நம்ம கரெக்டாக மேப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம நார்மலாக இருக்கிற நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு இன்பிட்வீன் வர்றது சவுத் ஈஸ்ட், இங்கே வர்றது நார்த் வெஸ்ட், இங்கே நார்த் ஈஸ்ட், இந்த பக்கம் சவுத்து வெஸ்ட். இப்போ நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பாயிண்ட் ஏ இஸ் 5 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் பி. இப்போ நம்ம இதில் ஒரு ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, பின்னாடி பாயிண்ட்லேருந்து இப்படி கொடுக்கும்போது ஆஃப் கொடுக்கும்போது இந்த ஆஃபை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட்டை முன்னாடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பின்னாடியும் பாருங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன, பாயிண்ட் பி. ஸோ நான் பாயிண்ட் பி மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, பாயிண்ட் ஏ எங்க இருக்கு, வெஸ்ட். எதுக்கு வெஸ்ட், பாயிண்ட் பிக்கு வெஸ்ட். பாயிண்ட் பிக்கு வெஸ்ட்ல பாயிண்ட் ஏ எவ்வளோ தூரம்னா 5 மீட்டர். இப்போ அந்த பாயிண்ட் பி, இப்போ இந்த இடத்துல இப்படி படிக்கணும். கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க, பாயிண்ட் ஏ இஸ் 5 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் பி which is 9 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் சி. ஸோ இந்த 9 மீட்டர்ன்றது எதுக்குன்னா பிக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கணும், பி which is 9 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் சி. ஸோ ஆஃப்ல கட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சி, பாயிண்ட் சிக்கு நார்த்தில் பாயிண்ட் பி. ஸோ நார்த்லன்றதுனால இங்கே சி வரைஞ்சாதான் பி நார்த். பாயிண்ட் சிக்கு நார்த்தில் பாயிண்ட் பி, அப்படி ரிவர்ஸில் படிக்கணும். ஸோ திஸ் இஸ் 9. முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஒரு சின்ன எரர் இந்த கொஸ்டினில். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட் டி இஸ் 12 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் சி. ஸோ இது ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ பாயிண்ட் டி எங்கே இருக்குன்னா, இதுவும் அதே மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் சி எடுத்துக்கோங்க, அதோட ஈஸ்ட்னா இந்த பக்கம் 12 மீட்டர். அங்கே என்ன இருக்குன்னா பாயிண்ட் டி இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டும் இருந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. பாயிண்ட் இ இஸ் 15 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் டி. ஆஃப்ல கட் பண்ணுறோம். பாயிண்ட் டி ரிவர்ஸில் வரணும். பாயிண்ட் டி எங்கே இருக்கு, நார்த்து. என்ன நார்த்தில் இருக்கு, பாயிண்ட் இ அதோட நார்த்தில் இருக்கு. எவ்வளோ தூரம், 15. ஸோ இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இது பாயிண்ட் இ. இந்த பக்கம்னா இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு 15 இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் எஃப் இஸ் 12 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் இ. ஸோ ஆஃப்ல கட் பண்ணுறேன். பாயிண்ட் இக்கு வெஸ்ட்டில் பாயிண்ட் எஃப் இருக்கு. பாயிண்ட் இக்கு வெஸ்ட்டில் பாயிண்ட் எஃப் 12. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வரும். இது 12 விச் இஸ் பாயிண்ட் எஃப். அடுத்தது பாயிண்ட் ஜி இஸ் 4 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் எஃப். இந்த ஆஃப்ல கட் பண்ணுங்க, ரிவர்ஸ்ல படிங்க. பாயிண்ட் எஃப் நார்த்ல இருக்கு, எதுக்குன்னா பாயிண்ட் ஜிக்கு. பாயிண்ட் எஃப் இஸ் நார்த். எஃப்லேருந்து நார்த்து யார் இருக்கா, பாயிண்ட் ஜி இருக்காங்க. பாயிண்ட் ஜி 4. ஸோ திருப்பி ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம இந்த கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டினை கரெக்டாக தேவையான இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபுல்லாகவே அது ரெண்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் பிக்கு வெஸ்ட்ல பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் பிக்கு வெஸ்ட்ல பாயிண்ட் ஏ. இப்போ அடுத்த பாயிண்டோட படிங்க பியை. இப்போ பாயிண்ட் சிக்கு நார்த்தில் பாயிண்ட் பி. பாயிண்ட் சியோட நார்த்தில் பாயிண்ட் பி கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கீழே ஆஃப்ல கட் பண்ணி ரிவர்ஸில் படிக்கணும். பாயிண்ட் சிக்கு ஈஸ்டில் பாயிண்ட் டி. சியோட ஈஸ்ட்ல பாயிண்ட் டி கரெக்டாக இருக்கு. பாயிண்ட் டியோட நார்த்தில் பாயிண்ட் இ. டியோட நார்த்தில் பாயிண்ட் இ. இயோட வெஸ்ட்ல பாயிண்ட் எஃப் கரெக்டாக இருக்கு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ கொஸ்டினுக்கு போயிடலாம். வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஜி? ஸோ சி அண்ட் ஜி அப்படின்றது இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபுல் லைன் நமக்கு 15, ஏன்னா இந்த பக்கம் 15. ஸோ 15 + 4, 15 ப்ளஸ் மேலே ஒரு 4, மொத்தமாக 19 மீட்டர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த
direction of point D with respect to point A. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் டிக்கு வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏலேருந்து டீன்றது அப்படியே டயக்னலாக இருக்குது. ஸோ டயக்னலாக இப்படி இருக்குது. இங்கே மேலே டயக்ராம் பாருங்கள், இப்படி இருக்குது. ஸோ அது சவுத் ஈஸ்ட். ஸோ அதுக்கான ஆன்சர் சவுத் ஈஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 of them are alike, it means similar. இதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க, ஏடி. நம்ம அந்த ஏடி ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பிஇ ஏசி. ஸோ பிஇனா இங்கேருந்து இப்படி, அடுத்தது ஏசி. ஏசி வந்து இதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஜிஇஎஃப்டி. GE and FD. ஸோ இந்த நான் டாட்டட் போட்ட நாலுமே வந்து மேலேருந்து கீழே வருது. பட் இந்த B2E மட்டும் பி கீழே இருக்கு, கீழேருந்து மேலே போகுது. ஸோ அப்போ எனக்கு எது ஆட்மேன் அவுட் அப்படின்னா பிலேருந்து இ போகிறது தான் ஆட்மேன் அவுட். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர்.